நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த புதுசா பண்ண போறோம்னா, ஒரு ஆர்வத்தோட பண்ணுவோம். ஆனா, அந்த விஷயத்த கன்டினியூஸா பண்றோமான்னு பாத்தீங்கன்னா, அங்க தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கே இருக்கு. இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். இந்தியால 90% மக்கள் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன் அவங்க ஸ்டாப் பண்றாங்க? என்ன மாரி பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம். வணக்கம் மக்களே! நான் ராஜ்குமார் பாரதி. இந்த சேனல் ராஜ்குமார் பாரதி டிகோட். ஏன் மக்கள் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு அவ்வளவு ஆர்வமா எதனால அவங்க ஒரு 6 மாசத்துலயே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு போறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இதுக்கு முன்னாடி நீங்க அந்த மாதிரி எப்பயாவது இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு, என்னைக்காச்சும் ஒரு டைம்ல இல்ல நம்ம இதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வேணான்ட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா, எதனாலன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி. மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இந்த சோசியல் மீடியா யுகத்துல பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயுமே ஒரு யூடியூப் சேனலோ, இல்லாட்டினா நம்ம எல்லாரையும் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டோ இருக்கு. இதனால என்ன பண்ணோம் நம்ம நெறைய வீடியோஸ் பார்க்குறோம். இந்த மாரி வீடியோஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சத அவங்கவங்க சொல்லியிருப்பாங்க. இதுல ஒரு சிலர் என்ன சொல்லியிருப்பாங்க, நான் இந்த ஸ்டாக்க இந்த குறிப்பிட்ட டேட்ல வாங்கி ஒரு 2 மந்த்ஸ் வச்சிருந்தேன். நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒரு ₹10,000 எனக்கு இப்போ ஒரு ₹30,000 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்க எந்த டைம்ல வாங்குனாங்கன்றத பத்தி யோசிக்க மாட்டோம். நம்ம போயிட்டு இப்ப அந்த ஸ்டாக் வாங்குவோம். ஆனா, அவங்களுக்கு கிடைச்ச அதே ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும்னு நெனைப்போம். ஆனா அது கிடைக்காது. ஏன்னா, அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அது நடந்திருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இப்ப நான் வாங்குனாலும் எனக்கும் அதே விஷயம் கிடைக்கும்ன்ட்டு நான் போயிட்டு அத வாங்குவேன். ஆனா அவங்களுக்கு நடந்த மாரி எனக்கு நடக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப என்ன ஆகும், எனக்கு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் நடக்கும். நான் வாங்கி அந்த 10,000 இன்வெஸ்ட் பண்ணல. அது ஒரு வேள 7,000, 8,000 ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு மாரி பேனிக் ஆயிடும். ஓகே இதெல்லாம் கேம்பிளிங் போல. இது ஒரு ட்ரேடிங் மாதிரி. இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்காது. அவங்க சொல்றது பொய்ன்னு நினைச்சுட்டு நான் என்ன பண்ணிடுவேன்னா, ஓகே இதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வேணான்ட்டு நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதையே ஸ்டாப் பண்ணிடுவேன். செகண்ட் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்க காசு இருக்கு. அத நீங்க போயிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. எப்போதுமே நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா, முன்னாடி உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கணும். லைக் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு செலவு வருதுன்னா, அத மேனேஜ் பண்றதுக்கான ஃபண்ட் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும். இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியா தான் இருக்கோம் நம்புறோம். இப்ப திடீர்னு ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமயோ, ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்றதுக்கு நமக்கு மணி தேவை. இது நமக்கு தான் நடக்கல. நம்மளோட நெருங்கிய ரிலேட்டிவ்ஸ்க்கோ, இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஏதோ ஒண்ணு ஆகுது. இப்போ அந்த டைம்ல நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா என்ன ஆகுது? நம்ம கிட்ட மணி இல்ல. ஆனா நம்ம அவங்கள அந்த டைம்ல காப்பாத்தாம விட முடியாது. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருப்போம்ல. அந்த காச எடுத்து நம்ம அவங்கள காப்பாத்தணும். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் நம்ம விட்டுருவோம். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம கன்டின்யூ பண்ண மாட்டோம். ஆக்சுவலி இந்த மாரி ரீசன்க்காகவே பார்த்தீங்கன்னா, இந்தியால ஒரு 50% ஆஃப் த பீப்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டாப் பண்றாங்க. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட ப்ராப்பரான ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கூட கிடையாது. இதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. அதனால தான் நம்ம எப்ப இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும், அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும். அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு என் ஃபேமிலிக்கு எல்லா விதமான பேசிக்கான விஷயத்தையுமே கவர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லன்னா, இந்த மாரி ட்ராப்ல நம்ம அடிக்கடி மாட்ற மாரி இருக்கும். பிகாஸ் ஏன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா டிசீஸ்க்கு ப்ரோன் ஆன ஒரு பெர்சன் தான். ஏன்னா நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப கெமிக்கல் தான் இருக்கு. அந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். அதனால தான் இந்த ஒரு ரீசன்னால நம்ம எல்லாருமே மெடிக்கல் இன்சூரன்ஸ் மேண்டேட்டரியா எடுத்துக்கணும். பிகாஸ் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அதுல செலவு பண்றது எனக்கு எந்த இஷ்யூவும் வராது. அதனால நான் ஏன் போய் வேஸ்ட்டா அதுல போய் மணி போடணும்னு நெனச்சுக்கிட்டு, அந்த ஒரு விஷயத்த பண்றதே இல்ல. பிகாஸ் நம்ம அதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டாவோ, இல்லாட்டி ஒரு இதுவாவோ பார்க்கக்கூடாது. அது ஒரு பேசிக்கா நம்ம ஹெல்த் கவர் ஆகுறதுனால அது ஒரு பேசிக் ஷீல்டு மாரி நெனச்சுக்கிட்டு நம்ம அத கண்டிப்பா போயிட்டு எல்லாருமே அத பண்ணணும். நெறைய பேர் என் சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஆனா என்ன பண்றீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டன் போட்டுட்டு எனக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட தேவையான சில விஷயங்கள பத்தி அவங்களுக்கு ஐடியா இருக்காது. லைக் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மந்த் ஒரு சேலரி வருது. நான் எது எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்ற ஐடியாவே இருக்காது. திடீர்னு ஏதோ ஒரு செலவு வரும் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு எக்ஸெல்லையோ இல்லாட்டினா ஃபினான்ஷியல் ட்ராக்கர் மாரியே வச்சுக்கிட்டு, நான் இந்த மந்த் எது எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். இதுல எது எதெல்லாம் எனக்கு கண்டிப்பா தேவை. இதுல எது எதெல்லாம் தேவையில்லன்றத ஒரு மார்க் பண்ணி வச்சாங்கன்னா, அவங்க எது எதெல்லாம் தேவையில்லாம செலவு பண்றாங்களோ அத கம்மி பண்ணலாம். இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்க எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும்னு நினைச்சாங்கனாலும், அதுல மார்க் பண்ணி வச்சாங்கன்னா, அந்த செலவுமே அவங்க பண்ணலாம். நம்ம எல்லா ஃபினான்ஸுமே நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மார்க் பண்ணி வைக்கும்போது, நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், நம்ம எவ்வளவு சேவிங்ஸ் பண்ண முடியும்ன்றத நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த மாரி ட்ராக்கர் மெயின்டெயின் பண்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது ஒரு சின்ன வேலையா இருக்கலாம். பட் ஆனா இதனால நம்ம மந்த்லி கூட பார்த்தீங்கன்னா 1000 2,000 வரைக்குமே நம்மளால மணிய மிச்சம் பண்ண முடியும்.
இதனால தான் இந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சொல்றது. நெக்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, முதல் 6 மாசத்துல எல்லாருமே ப்ராஃபிட் பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. சில பேர் நல்ல ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஆனா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல லாஸ் ஆயிருக்கும். எப்போதுமே ப்ராஃபிட் ஸ்டார்ட்டிங்லயே பார்க்குறாங்கல்ல, அவங்க வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஆனா எங்க ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ல லாஸ் ஃபேஸ் பண்றாங்கல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, இப்போ கோவிடோட எப்ப நமக்கு இந்தியால ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2020ல ஆரம்பிச்சு. யாரோ ஒருத்தர் ஜனவரி டைம்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தாருன்னா, நெக்ஸ்ட் 6லருந்து 8 மந்த் வரைக்கும் அவர் லாஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த டைம்ல ஒருத்தர் இன்வெஸ்ட்மென்ட் ஆரம்பிச்சிருந்தாருன்னா, கண்டிப்பா அவர் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ற எல்லாமே லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு. நான் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணேன்ட்டு அவர் விட்டு போயிருப்பார். இதுவே அந்த நம்ம வந்து அந்த டவுன்ல இருந்து அந்த அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த டவுன்ல இருந்து மேலே போகுதுல்ல, அதாவது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குதுல்ல, அந்த டைம்ல யாராவது இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க ஈஸியாவே நல்ல ப்ராஃபிட் பார்த்திருப்பாங்க. அவங்க வந்து 6 மாசத்துல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க 6 மாசத்துல ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து கன்டின்யூ பண்ணிட்டே போயிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி என்ன ஆயிருக்கும்? நம்ம எந்த பாயிண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவே நான் வந்து அந்த ரெட்டா இருக்க டைம்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, என் போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா எனக்கு வந்து ஒரு பயம் வரும். ஐயோ! நான் போட்ட காசெல்லாம் வந்து ரொம்ப லாஸ் ஆகுது. நான் எதுக்கு இத மேலும் இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு நான் என்ன பண்ணுவேன்? இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிற மனிய வித்ட்ரா பண்ணிட்டு நான் போயிடலாம். நம்ம அக்கவுண்ட் குளோஸ் அந்த மாரி மைண்ட் செட் தான் வரும். ஸோ இந்த மாரி டைம்ல என்ன ஆகும்னா யாருக்கும் ஓகே 6 மாசம் ஆனாலும் பரவால்ல. நான் இப்போ ஒரு 20,000 போட்டிருக்கேன். அது வந்து 10,000 ஆனா கூட எனக்கு பிரச்சனை இல்லன்ட்டு எத்தன பேர் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க். பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கும். பிகாஸ் எல்லாருக்கும் ஈஸியா வந்து ட்ரஸ்ட் வந்துராது. ஸ்டார்ட்டிங்ல கிரீன் அதாவது ஒரு ரூ. 10,000 போடுறாங்க, ஒரு ரூ. 15,000 வருதுல்ல, அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கும். ஓகே நம்ம லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்ல. நம்ம வெயிட் பண்ணலான்ட்டு. ஆனா இந்த 10,000 போட்டவனுக்கு ஒரு 7,000, 6,000 வருதுல்ல, அவங்க வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இந்த 6,000 வந்தது இன்னமும் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா, மொத்த காசுமே போயிடுமேன்ட்டு ஒரு பயம் இருக்கும். அதனால அவங்க இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க். சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்ற விஷயம். இதுல இருந்து நம்மளால ஓவர் கம் பண்ண முடியுமா? அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஆனா இத நம்ம எல்லாருமே பண்ண முடியும். நம்ம பெரும்பாலும் என்ன தெரியுமா மிஸ்டேக் பண்றோம்? நம்ம ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, எனக்கு உடனே ரிசல்ட் வரணும். அவன் வந்து பெரிய அமௌண்ட் போட்டிருக்கான். அப்ப நானும் பெரிய அமௌண்ட் போடுறேன்ட்டு, நான் ஸ்டார்ட்டிங் எஸ்ஐபி ஆரம்பிக்கும்போதே நான் 10,000 பண்றேன், 15,000 பண்றேன்னு ஆரம்பிக்கிறோம்ல. அது பெரிய தப்பு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து எப்போதுமே நம்ம வந்து கம்மியா ஆரம்பிக்கிறது தான் பெட்டரான விஷயம். லைக் எக்ஸாம்பிள் உங்க சேலரி உங்க சேலரில ஒரு 5% மட்டும் ஆரம்பிச்சாலே போதும். இப்போ ஒரு 2 வருஷம், 3 வருஷம் போட்டிருக்காங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10, 15% போறது கூட ரைட்டான டிசிஷன். ஆனா இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்க 5%ல இருந்து 10, 6% அந்த ரேஞ்சுல நீங்க போட்டாலே போதும். பிகாஸ் நீங்க இப்பதான் மார்க்கெட்குள்ள வரீங்க. ஸோ வரும்போது நீங்க அதிகமா போட்டுட்டு உங்களால கன்டினியூஸா பண்ண முடியல. அதுதான் பெரிய தப்பு. நீங்க சின்ன சின்ன அமௌண்ட்டா போட்டா கூட அத கன்டினியூஸா போட்டுட்டே இருக்கீங்கல்ல, அதுதான் ரைட்டான டிசிஷன். நெக்ஸ்ட் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க அத தாண்டி நீங்க எவ்வளவு நாள் மார்க்கெட்குள்ள டிராவல் பண்றீங்க தான் இம்பார்ட்டன்ட். இப்ப நான் வந்து ஒரு 10,000 போடுறேன். போட்டுட்டு அடுத்த 6 மாசம் நான் எந்த இன்வெஸ்ட்மென்ட்டுமே பண்ணாம இருந்தா அது யூஸ் கிடையாது. ஆனா நான் மாசம் மாசம் ₹2,000 போட்டுட்டு நான் கன்டினியூஸா போட்டே இருக்கேன்னா, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கெட் பெரிய அமௌண்ட்டா, சின்ன அமௌண்ட்டான்றத தாண்டி எவ்வளவு வருஷம் நான் வந்து டிராவல் பண்றேன், இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சின்ன அமௌண்ட்டா இருந்தா கூட பரவால்ல. ஆனா நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பீப்பிள் பண்ற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோ பே மாரி ஆப்ஷன்ல எனேபிள் பண்ணுவாங்க. நான் மேனுவலா போய் போடுறேன். பிகாஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, நான் ஆட்டோ பேல வச்சிருந்தேன்னா, அந்த டைம்ல என் அக்கவுண்ட்ல காசு இல்லன்னா எனக்கு ஃபைன் ஆயிடும்னு நெனைக்கிறாங்க. ஸோ இந்த மாரி மைண்ட் செட்டே ரொம்ப தப்பு. நீங்க எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு டேட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இந்த டேட்ன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அந்த டேல உங்க அக்கவுண்ட்ல காசு இருக்க மாரி மெயின்டெயின் பண்ணிட்டு, அது மூலியமா ஆட்டோ பே பண்றது பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் நம்ம ஒரு விஷயத்த மேனுவலா பண்றோம்னு யோசிச்சோம்னா, அந்த விஷயத்த நம்ம பண்ணவே மாட்டோம். ஆனா இதுவே நம்ம ஒரு ஆட்டோ பேனா, கண்டிப்பா இந்த டேட்ல காசு எடுக்கணும். அந்த பயத்தையாச்சும் நம்ம அந்த டைம்ல அக்கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, மணிய வந்து மெயின்டெயின் பண்ணுவோம். ஸோ எப்போதுமே மேனுவல் ப்ராசஸோட இந்த மாரி ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் பண்ணா தான் நம்மளால இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவே முடியும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வரைக்கும் இன்வெஸ்ட்மென்ட்ட தள்ளி போட்டுட்டே போவோம். சரி ஓகே இந்த மாசம் நம்ம 10 வரைக்கும் ஆயிடுச்சு. நமக்கு இந்த செலவு இருக்கு. சோ இந்த மந்த் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வேணாம். நம்ம வந்து இந்த மந்த்துக்கான மணியும், நெக்ஸ்ட் மந்த்துக்கான மணியும் சேர்த்து அடுத்த மாசம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நெனைப்போம். ஆனா இது எஸ்ஐபின்னா, ஓகே, ஓகே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மந்த்ல இந்த டேட்ல காசு எடுக்கும். சோ அதனால என் அக்கவுண்ட்ல வந்து நான் அதுக்கு காசு வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்குள்ளேயே தோணும். சோ அப்ப என்ன ஆகும்னா, இது ஒரு ஹேபிட்டா இருக்கும். ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். எப்படிடா நான் மணி சேர்க்கிறது? நான் எப்படி கரெக்ட்டா இதெல்லாம் பண்ணுவேன்ட்டு. ஆனா ஒரு 3 டூ 4 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா, எனக்கு இது வந்து ஒரு ஹேபிட்டா மாறிடும். ஏன்னா முதல்ல பண்ணும்போது எனக்கு புதுசா இருக்கும். ஒரு 3, 4 மாசம் ஆனதுக்கப்புறம் இது எனக்கு ஒரு பழக்கமா மாறிடும். ஒன்ஸ் இது எனக்கு பழக்கமா மாறிடுச்சுன்னா, கண்டிப்பா இந்த விஷயத்த மிஸ் பண்ணாம பண்ணிக்கிட்டே இருப்பேன். சோ இந்த மாரி பண்ணா தான் என்னால லாங் டெர்ம்க்கு வந்து இத பில்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா,
நான் ஏதோ ஒரு பணத்த இவ்வளோ சேர்க்கணும், 1,00,00,000 சேர்க்கணும், 2,00,00,000 சேர்க்கணும்ன்ட்டு அப்படி நான் வந்து நெனச்சுட்டு நான் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, என்னால ப்ராப்பரா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவே முடியாது. எனக்குன்னு ஒரு பிரைவேட்டான கோல் இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் என்னோட பையனுக்கு வந்து நான் ஃபியூச்சருக்கு வந்து ஸ்கூல் சேர்க்கணும், காலேஜ் சேர்க்கணும் அந்த மாரி ஒரு கோலோ, இல்லன்னா நான் கார் வாங்கணும்னு நெனைக்கிறேன். அப்படி இல்லாட்டி என்னோட வீட வந்து நான் பெருசா கட்டணும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கோல் வச்சிருந்தா மட்டும் தான் நீங்க அதுக்கேத்த மணி சேர்க்க முடியும். இல்ல நான் ரேண்டமா போயிட்டு எனக்கு 10,00,00,000 மணி சேர்க்கணும். இந்த மாரிலாம் நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களால ப்ராப்பரா மணி சேர்க்கவே முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பண்ணாதன்னு நம்ம சைக்காலஜிக்கலா நம்ம மைண்ட் நெறைய டைம் சொல்லும். ஆனா பண்ணுன்ட்டு நம்ம மைண்ட் சொல்லாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்ம காலையில தூங்கி எந்திரிக்கிறோம்ல, இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கிக்கலாம்னு நம்ம மைண்ட் நெறைய சொல்லும். ஆனா நம்ம எந்திரிக்கலான்ட்டு நம்ம பிரெயின் ஒரு டைம் கூட சொல்லாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் சைக்காலஜி. நம்மள எப்போதுமே ஒரு கம்ஃபோர்ட்டான இடத்துல வச்சுக்கணும்னு தான் நெனைக்கும். பிகாஸ் நம்ம இப்படிதான் பழக்கப்பட்டுருக்கோம். ஸோ இத பிரேக் பண்றதே ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டாலே எந்த ஒரு இஷ்யூமே நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நம்ம பிரில்லியன்ட்டா இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. நம்ம டிசிப்ளினா இருந்தாலே போதும். இந்த வீடியோ இதுவரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாரி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க.